1996 பிப்ரவரி 27 இரவு சுமார் 9 மணி. எனது நண்பர் சுரேஷ் அவர்களின் நெருங்கிய நண்பரான லலித் சந்த் நான்ஜியின் வீட்டிற்கு சென்றிருந்தேன். லலித் சந்தின் மனைவி காஜல், வயது 28, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். வியாதி முற்றியிருந்தது. ஒரு ஆபரேஷன் செய்திருந்தார்கள். அடுத்த ஆபரேஷன் செய்வது உயிருக்கு ஆபத்து என டாக்டர்கள் சொல்லியிருந்தனர். நோயாளியின் திருப்திக்காக சில மாத்திரைகளை கொடுத்து தினம் 2 வேளை உதியோடு சேர்த்து சாப்பிடச் சொன்னேன். எதிர்பாராத விதமாக 15 நாட்களில் அந்த பெண்மணியின் உடல்நிலையில் பூரண குணம் தெரிந்தது. தற்பொழுது அந்த குடும்பம் 1 வேளை விரதமிருந்து சாயியை பூஜை செய்கின்றனர். பாபாவின் உதியால் கேன்சர், வயிற்றுவலி, சினைப்பை, கர்ப்பப்பை கோளாறுகள், இதய நோய் முதலியன தீர்ந்துள்ளன. பாபாவின் உதியால் கல்யாணமாகாத பெண்களுக்கு வரன் கிடைத்துள்ளது. 15/8/2000 சுதந்திர தினம். நானும் நண்பரும் மாலை சுமார் 5 மணி அளவில் செங்கல்பட்டுக்கு போகும் வழியில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அருகில் உள்ள அகோரபத்ர சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக சென்றிருந்தோம். அந்த கோவிலில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பலரை அழைத்து வந்து சிறப்பு பூஜை செய்து அனுப்புவார்கள். பாபாவின் உதியால் அற்புதங்கள் விளையும் என்பதை கேள்விப்பட்ட கோவில் குருக்கள் பிரகாரத்தின் வெளியில் இருந்த மனநிலை பாதிப்படைந்து காணப்பட்ட சுமார் 15 பெண்களையும் 6 ஆண்களையும் காண்பித்தார். 2 பேர் மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தனர். பாபாவை முழு மனதுடன் பிரார்த்தித்து அவர்கள் தலையில் உதியை போட்டவுடன் அவர்கள் ஆர்ப்பரித்து அடங்கினார்கள். மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியானார்கள். ஒரு நாள் 24 வயதுள்ள பெண்மணியை ஒருவர் ஆட்டோவில் கொண்டு வந்து மயிலாப்பூர் சாயி கோவிலில் சன்னதி முன் கிடத்தி அவள் தன் மனைவி என்றும் மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னை மிரட்டுவதாகவும் கூறினார். அவளை பாபாவின் பாதத்தில் கிடத்தி உதி கலந்த நீரை குடிக்கச் செய்து பின் முகத்தில் தெளித்தவுடன் அவள் கண்விழித்து தன் கணவரை வாங்க வீட்டுக்கு போகலாம் என அழைத்துச் சென்றாள். பாபாவின் உதியை பில்லி, சூனிய, நவக்கிரக தோஷம், சேவினை, மாங்கல்ய தோஷம் என சகல தோஷங்களுக்கும் தீர்த்தத்தில் கலந்து கொடுத்தால் எல்லாம் ஓடிவிடும். பாபாவின் உதி ஒன்றே சர்வரோக சஞ்சீவனி, சக்தியுள்ள நிவாரணம். ஓம் சாய்.